2026ஆம் ஆண்டு மே மாதத்தில் 2 பௌர்ணமி. அதில் ஒரு பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி மே 1ஆம் தேதி முடிந்துவிட்டது. அடுத்து 30ஆம் தேதி பௌர்ணமி வர இருக்கிறது. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவும் அதிசக்தி வாய்ந்த நாளாக இருக்கும் என்று சொல்லப்படுது. விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையக்கூடிய நாள் வைகாசி விசாகம், முருகப்பெருமானுக்குரிய நாள். வைகாசி பௌர்ணமி தொடங்கக்கூடிய நேரம் மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 11:59 தொடங்கிடுது. பௌர்ணமி முடியக்கூடிய நேரம் மே மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:16 முடிவடைகிறது. திருவண்ணாமலை கிரிவலம் செல்பவர்கள் இந்த நேரத்தில் கிரிவலம் சென்றால் அந்த ஈசன் எம்பெருமான் அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்மையாரையும் வலம் வரும்போது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நாம் உச்சரித்து கொண்டே வந்தால் நம்ம கவலைகள் தீர்ந்து மன அமைதி கிடைக்கும். திருவண்ணாமலை கிரிவலம் செல்பவர்கள் பௌர்ணமி அன்று இரவு நேரத்தில் கிரிவலம் சென்றால் நிலவின் ஒளி மேலே படும்போது அவர்களுடைய மனதில் உள்ள தீய எண்ணங்கள் அழிந்து மனம் முழுக்க நேர்மறை ஆற்றல் அதிகரித்து மன வலிமை பெருகும், மன தைரியம் உண்டாகும். பௌர்ணமி அன்று இரவு நேரத்தில் கோவிலை வலம் வரும்போது சந்திரன் ஒளி நம்மேல் பட்டு தூய்மையான காற்றை சுவாசிக்கும் போது நம் மனதில் உள்ள கவலைகள் தீர்ந்து மனம் அமைதி பெறும்.